வாக்களிப்பேன். உதயசூரியன். போடா வெண்ண அப்படி தள்ளுவாங்க உனக்கு. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அன்று ஜெய் ஸ்ரீராம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நிற்கிறாங்க. அந்த தொகுதியின் வேட்பாளர் அப்துல் சமது அப்படின்ற ஒரு நபரை ஆதரித்து KN நேரு அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அப்துல் சமது இருக்கா இல்லையா, இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. இவனுடைய மத சகிப்புத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. தப்பி தவறி கூட இந்த இஸ்லாமிய மத வெறியருக்கு ஹிந்து மக்களாக நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவை பாருங்க. தடவியதால் அணிலுக்கு 3 கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாங்களும் பேசுவோம். நாங்கள் பேசணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எல்லாமே எடுத்து பேசுவோம். 6 வயசு, 9 வயசு, 54 வயசுன்னு நீங்கள் பண்ண காரியத்தெல்லாம் எடுத்து பேசுவோம். பேசட்டுமா? எங்களால் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிக்கிட்டு, மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு இவனுங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? ஹிந்து மதத்தை குறித்து, ஹிந்து மக்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, இவங்களுடைய மனசை புண்படும்படி இவனுங்க எப்படி பேசியிருக்கானுங்க அப்படின்றத பாருங்கள். பதிலுக்கு பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றேன். தயவு செய்து மக்களே, இதை மாதிரி மத வெறியர்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. இவனுங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில மத வெறியர்களால் தான் இங்கே இருக்கிற மற்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கெட்ட பேர். இவனுங்க பண்ணுற காரியத்தினால தான் மற்ற இஸ்லாமியர்களும் பொது பார்வையோடு இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற மக்கள், இந்த திருச்சி மாவட்டமில் முக்கியமாக மணப்பாறை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த பக்கம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் இவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இஸ்லாமிய வேட்பாளர்களை, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வேட்பாளர்களை அங்கே இருக்கிற மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னுட்டு. அவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான். இந்த அப்துல் சமதுவா தான் அங்கே இருக்கிற ஹிந்து மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. ஏண்டா ஹிந்து மதத்தை குறித்து அவ்வளோ கேவலமாக பேசியிருக்க, எங்களுடைய ராமரையும் சீதா தேவியும் அவ்வளோ மோசமாலாம் பேசியிருக்க, உனக்கு எப்பறம் நாங்கள் ஓட்டு போடுவோம், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் நீ இங்கே வந்து ஓட்டு கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லி இவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு இவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் இவனை தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தாலே விரட்டி அடிக்கிறாங்க. மணப்பாறை புத்தானத்தம் பஞ்சாயத்தை 2ஆக பிரித்து இந்து மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே பிளவை ஏற்படுத்திய மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது அந்த ஊருக்குள் வாக்கு சேகரிக்க வரவேண்டாம் என்று பொதுமக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வராதே வராதே ஊருக்குள் வராதே என்று கோஷங்களை எழுப்பி அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய காட்சிகள் ஊடகங்களில் பரவியிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போவாச்சும் ஹிந்துக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வந்ததே. நம்ம மதத்தை தாக்கி பேசின ஒருத்தன் நம்ம ஏரியாலேயே வந்து ஓட்டு கேட்குறான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அவன் எப்படி ஹிந்து மக்களை முட்டாளர்களாக நினச்சிருப்பான். அவனுக்கு நம்ம ஓட்டு போடலாமா? ஓட்டு போடக்கூடாது, அவனுக்கு நாம் ஆதரவாக நிற்கக்கூடாதுன்னு ஹிந்து மக்கள் முடிவு பண்ணி அவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வானது சீக்கிரமாகவே தமிழகம் முழுக்க வரணும். இதுக்கப்புறமாவும் ஹிந்து மதத்தை குறித்து எவனும் தப்பாக பேசக்கூடாது. ஹிந்து மதத்தை மட்டும் கிடையாதுங்க, எந்த மதத்தை பற்றியும் யாருமே தப்பாக பேசக்கூடாது. உங்களுடைய மத நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நாங்கள் பேசணும்னா பேசலாம். 1008 விஷயங்கள் பேசலாம். நுப்பூர் சர்மா அவங்க என்ன பேசினாங்க? உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் மேற்கோள் காட்டி பேசினாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்படி அந்த விஷயத்தை திரித்து உலகம் முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையை கொண்டு வர வச்சிங்க, ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை இந்தியாவில் உருவாக்குனீங்க. நாங்கள் வசுதேவ குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க. நாளைக்கு புதுசாக ஒரு கடவுள் வந்தாலும் நாங்கள் அவங்களையும் ஏற்றுப்போம், எல்லாருமே ஏற்றுப்போம். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த சனாதன தர்மம் அழியாமல் இருக்குது. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா? முஸ்லீம்கள் அல்லாதவர்களை காஃபீர்கள்னு சொல்கிறீங்க. காஃபீர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பஹல்காமில் என்ன பண்ணீங்க? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் என்ன பண்ணுறீங்க? பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் எடுத்து பேசலாமா? பேசட்டுமா? பண்ணுற கேடுகட்ட காரியங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு மதசார்பற்ற கூட்டணி கட்சியாம் எது? இந்த மதவெறி பிடித்த நபர்கள் இருக்கிற அந்த கூட்டணி மதசார்பற்ற கூட்டணியா? என்ன எங்களெல்லாம் பார்த்தா நான் உங்களுக்கு மதராசால படிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுதா, இல்லை ஊபிஸ்கள் மாதிரி தெரியுதா? இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குங்க. இவனுங்கெல்லாம் இதை மாதிரி பேசுறதுனால தான் இங்கே இருக்கிற ஹிந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இவனுங்களை பார்த்தாலே விரட்டி அடிக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ ஒன்று ஹிந்து மக்கள்
அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு. நாம முக்கியமான கன்டென்ட்டுக்கு வரலாம். பெண்களுக்கு மரியாதை குடுக்கிறது, பெண்கள மதிக்கிறது, அவங்களுக்கான அங்கீகாரத்த குடுக்கிறது, அவங்க கையில அதிகாரத்த குடுக்கிறது. இதெல்லாம் சலுகைகள் கிடையாது. முகலாய திருடர்கள், பிரிட்டிஷ் பரதேசிகள் இவனுங்கலாம் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நம்ம நாட்டுல பெண்கள் ஒடுக்கப்பட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டாங்க. இந்த முகலாய திருடர்கள் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க பெண்கள அடிமையாகத்தான் பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பல முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்களின் நிலை அத கொஞ்சம் தேடி பாருங்க. உங்களுக்கே புரியும். நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். பெண்கள் இருக்கக்கூடிய வீட்ல ஜன்னல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க. 13 வயசு, 14 வயசுன்னு சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, பெண் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த வயசுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அவிங்க நாட்டுல அது சட்டமாவே இருக்கு. இத மாதிரிலாம் முஸ்லிம் நாடுகள்ல சட்டமாகவே இருக்கு. The Quran says in Surah Nisa, chapter number 4, verse number 34. It says, first you admonish her, then you stop talking to her, then stop sharing her bed. And further the commentary says, so the Prophet said, when you beat your wife, தயவு செய்து முஸ்லிம் நாடுகள்ல பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்றத பாருங்க. அப்பதான் புரியும். நான் என்ன சொல்றேன்றது அப்பதான் புரியும். நம்முடைய பாரத கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த கலாச்சாரம் ஆண்களையும் பெண்களையும் சமமா பார்க்கிறது கிடையாது. ஆண்களை விட ஒரு படி மேல தான் பெண்களை நாம வச்சிருக்கோம். பெண்களை நாம தெய்வமா தான் பார்க்கிறோம். நாம பெண்களை நாரி சக்தின்னு சொல்றோம். பெண்களை நாம மதிக்கிறோம். அவங்கள நாம தூக்கி அங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா, அங்க வச்சிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் பெண்களை எவ்வளவு இழிவா பார்க்கறாங்க தெரியுமா? பெண்களுக்கு உரிய மரியாதையை இவங்க கொடுக்கறதே கிடையாது. பிற்போக்கு புத்தியோட தான் பெண்களை இவங்க எல்லாருமே பார்க்கறாங்க. பெண்களுக்கு எந்தவித உரிமையும் இருக்கக்கூடாது, பெண்கள் கையில அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு தான் இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் கிடையாது மக்களே, அவங்க அப்படிதான் செயல்படுறாங்களும் கூட. என்னதான் பெண்கள் அரசியல்ல இருந்தாலும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது பெருசா இருக்கிறதே இல்லை. முக்கியமா பெண்கள் அரசியல் இருக்கும் பொழுது பெண்கள் முடிவெடுக்கிறதை விட அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. அவங்க தான் பவர்ல இருக்காங்க. அவங்க தான் அந்த சேர்லயும் உட்கார்றாங்க. அங்க பெண்கள் வின் பண்ணிருப்பாங்க. பெண்கள் கையில தான் ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கும். ஆனா அந்த பவர் யூஸ் பண்றது அந்த பெண்களுடைய கணவர்கள் தான். காங்கிரஸ் மட்டும் கிடையாது மக்களே, அந்த புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த 33% இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாரி சக்திக்கு தர வேண்டிய மரியாதையை தரணும், அவங்க கையில அதிகாரத்தை தரணும், அது சலுகை கிடையாது, அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்றாரு. ஆனா இதுங்க எல்லாருமே பிற்போக்குத்தனமா அதை தடுத்து நிறுத்துறாங்க. நான் இந்த புள்ளி கூட்டணியை சொல்றேன். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பெண்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது, பெண்கள் கையில அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மசோதாவை தடுத்து நிறுத்தி இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேலாக பெண்களுக்கு உரிமை தரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட தான் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அப்படிதான் இருக்கு. பெண்களுக்கு நாம அதிகாரம் கொடுத்தாலும், அவங்க கையில நாம பவர் கொடுத்தாலும் அதை கேலி கிண்டல் தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முகலாய திருடர்கள், பிரிட்டிஷ் திருடர்கள் விதைத்த அந்த அடிமை புத்தி இருக்கு இல்லையா, பெண்களை அடிமைப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு கேவலமான கேடுகட்ட புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தி இன்னமும் இவங்க மனசுல இருக்கு, இவங்க மண்டையில இருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் ஒரு மசோதாக்கள் வரும்பொழுது அதை இவங்க தடுக்கிறாங்க. வேணும்னே தடுத்து நிறுத்துறாங்க. நடந்த சில இன்சிடென்ட்ஸை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட கேடுகட்ட புத்தி இருக்கிறவங்கன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். 1989 தமிழக சட்டமன்றத்தில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய திமுகவின் முக்கியமான மூத்த தலைவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எப்படி மானபங்கப்படுத்தினாங்க? தமிழகத்தில் நடந்ததுங்க. தமிழக சட்டமன்றத்தில் இந்த கோரமான சம்பவங்கள் நடந்ததுங்க. தமிழகத்திலே இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்குன்னா நார்த்தில் இன்னும் எவ்வளவு மோசமான கேவலமான சம்பவங்கள் நடந்திருக்கும். புள்ளிக்கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நார்த்தில் எவ்வளவு கேவலமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பெண்களை தாக்கியிருக்காங்க தெரியுமா? அவ்வளோ கொச்சையா பேசி பெண்களை இழிவுபடுத்தியிருக்காங்க. அதுவும் தேர்தலில் வின் பண்ண பெண்களை அவ்வளோ மோசமா பேசி இழிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த மனநிலையானது அவங்க கிட்ட இருந்து போகவே இல்லை, மாறவே இல்லை. கங்கனா ரணாவத் அவங்க திரைப்படத்திலிருந்து அரசியல்வாதியா மாறி இருக்காங்க, அவங்க எம்பியாவும் இருக்காங்க. கங்கனா ரணாவத்தை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண்களே எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த புத்தி, பெண்களை அடிமையா பார்க்குற அந்த ஒரு கேடுகட்ட புத்தி இப்போ வரைக்கும் இவங்க மண்டையில இருக்கதான் செய்யுது. பெண்களை இதுங்கெல்லாம் மனுஷனா கூட பார்க்கறது கிடையாது, ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப கேவலமாக தான் பெண்களை நடத்துறாங்க, அவ்வளோ மோசமாக தான் பெண்களை ட்ரீட் பண்ணுறாங்க.
ஆனா மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு இப்பேற்பட்ட விவகாரங்களை டோட்டலா மாத்தி இருக்கு. நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெண்கள் கையில உச்சபட்ச அதிகாரத்தை மோடி அரசு கொடுத்திருக்கு. நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரா தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ்லயும் இருந்திருக்காங்க. பெண்கள் கையில தான் உச்சபட்ச அதிகாரமானது மோடி கொடுத்திருந்தாரு. அவங்க கையில தான் இது இருக்கணும், அவங்களால தான் இதெல்லாம் சரியா பார்க்க முடியும்னு பெண்கள் கையில அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. பெண்களை நம்முடைய மோடிஜி அங்க வச்சிருக்காரு. நாரி சக்திய அங்க வச்சு பார்க்கறாரு. நம்முடைய மோடிஜி அங்க வச்சிருக்காரு. ஆனா இந்த புள்ளி கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மத்திய அரசுல அமைச்சர்களா இருக்கக்கூடிய பெண்களையும் எப்படி பார்க்கறாங்க, எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, எவ்வளவு அருவருப்பால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க. உடல் ரீதியாகவும் பேச்சு ரீதியாகவும் பெண்களை அவ்வளோ இழிவுபடுத்தியிருக்காங்க. அவ்வளோ அருவருப்பான வார்த்தைகளை பேசி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த புள்ளி கூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் தொடர்ந்து அந்த காரியத்தை, கேடுகட்ட காரியத்தை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணின் கண்ணியத்தை விட இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் முக்கியம்னு அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, ஸ்டாலின், கனிமொழி முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளிப்படையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையை மாற்றியது பாஜக. மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தான். பெண்கள், அதாவது நாரி சக்திக்கு தர வேண்டிய மரியாதையை நாம கொடுக்கணும். அவங்க கையில அதிகாரம் இருக்கணும். அரசியல் பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு தரணும். அது அவங்களுக்கான சலுகைகள் கிடையாது. அது அவங்களுடைய உரிமைன்னு மோடி சொன்னது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தவும் செஞ்சாரு. அதுல இன்னொரு படியாக இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பெண்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்தணும், 33% இடஒதுக்கீடு அவங்களுக்கு தரணும்னு அந்த ஒரு மசோதாவை கொண்டு வர பார்த்தா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டு அந்த மசோதாவை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம உட்கார்ந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய புத்தி எப்படி பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவமே நமக்கு சான்றா இருந்திருக்கு. இதுவே போதும், இவங்க எப்பேற்பட்ட பிற்போக்குவாதிகள் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டே போதும். இவங்களால தற்காலிகமாக தான் அந்த ஒரு மசோதாவை தடுக்க முடிஞ்சிருக்கு. சும்மா இப்பதான் இவங்க தடுத்து நிறுத்திருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த ஒரு மசோதாவை பாஜக கொண்டு வரும். இவங்களுடைய இந்த டேர்ம்லயே பெண்களுக்கான இடஒதுக்கீடை கண்டிப்பா பாஜக கொண்டு வரும். பாஜகவால மட்டும்தான் கொண்டு வர முடியும்.